டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். அழகு எல்லாருக்கும் அழகாக இருக்கணும்னு ஆசை, இளமையாக இருக்கணும்னு ஆசை. இன்றைக்கும் 70 வயது முதிர்ந்திருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய முக அழகும் அவர்களுடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய கருமை நிறமும் நம்மில் நிறைய பேருக்கு மகிழ்ச்சியையும் சிலருக்கு ஒரு பொறாமையையும் ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். சமீப காலங்களில் தலைமுடி சார்ந்த சிரமங்களுக்காக மருத்துவமனையை நாடுவதும், குறிப்பாக தலைமுடி கொட்டி போகின்ற சிரமத்தை காட்டிலும் இளநரை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்காக மருத்துவமனையில் தவம் கிடக்கக்கூடிய நிறைய ஆண்களையும் பெண்களையும் இன்றைக்கு பார்க்குறேன். ஒரு காலத்தில் தலைமுடி நிறைத்து போவதை ஒரு பெரிய சிரமமாக பெண்கள் மட்டும்தான் நினைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குறேன், நிறைய ஆண்களை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஆண் குழந்தைகள், குறிப்பாக 11வது 12வது படிக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் கூட தலைமுடி சார்ந்த, குறிப்பாக இளநரை சார்ந்த சிரமங்களுக்காக மருத்துவமனையை தேடி தேடி ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தலைமுடி கொட்டினால் கூட இன்றைக்கு தலைமுடியை ஆர்டிஃபிஷியலாக இம்ப்ளான்ட் செய்யக்கூடிய நிறைய வகையான சிகிச்சைகள் இன்றைக்கு வந்து விட்டதை பார்க்கணும். ஆனால் இளநரை ஏற்பட்டால் என்ன செய்வது? இளநரை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லப்படுகின்ற நோயாக இருக்கிறதே அப்படிங்கிற கவலை நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறதையும் பார்க்குறோம். இன்றைக்கு உங்களுக்காக நான் பேசப்போவது ஒரே ஒரு விஷயம்தான். இளநரைனா என்ன, ஏன் அது ஏற்படுது, இந்த இளநரையை மாற்ற இயற்கை மற்றும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரங்களை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன். பொதுவாக தலைமுடி அப்படிங்கிறது நம்ம உடம்புடைய கழிவுகளால் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கழிவு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நகம் ஒரு கழிவு. அதனால தான் நகம் வளரும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே நகத்தை வெட்டும்போது நமக்கு உணர்ச்சியே இருப்பது கிடையாது. அதே போல் தலைமுடியும் ஒரு கழிவு தான். அதனால தான் தலைமுடியை வெட்டும்போது நமக்கு வலியோ வேதனையோ எதுவுமே இருப்பது கிடையாது. கழிவாக இருக்கக்கூடியதாக தலைமுடி இருந்தாலும் கூட உடலுடைய இரத்த மண்டலம், உடலுடைய எலும்பு மண்டலம், உடலுடைய செரிமான மண்டலம், இந்த 3 மண்டலங்களுடைய ஆரோக்கியத்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுவது இந்த தலைமுடி தான். தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும், எலும்பு சத்துக்களும் உடம்புல இரத்த மண்டல சேர்ந்த உறுப்புகளும் உடம்புடைய எலும்பு மண்டலம் சார்ந்த உறுப்புகளும் பலவீனமடைந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் தலைமுடி நரைக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம உடம்புல இரத்த மண்டலமும் எலும்பு மண்டலமும் தசை மண்டலமும் கொழுப்பு மண்டலமும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். பொதுவாக தலைமுடி ஏன் கருப்பாக இருக்குது? சிலருக்கு நம்ம பார்க்குறோம், சில நாடுகளுக்கு போகும்போது தலைமுடி ஏன் வெளுப்பாக இருக்குது, சில நாடுகளுக்கு போகும்போது தலைமுடி ஏன் செம்மை நிறத்தில் இருக்குது. நிறைய கேள்விகள் இல்லையா? பொதுவாக தலைமுடியுடைய நிறத்தை நிர்ணயம் செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் தான். நம்முடைய பாரம்பரியமாக நமக்கு இருக்கக்கூடிய கருப்பு நிறமான, வெள்ளை நிறமான, சிகப்பு நிறமான, சாம்பல் நிறமானன்னு சொல்லக்கூடிய விதவிதமான தலைமுடிகள் நமக்கு ஏற்படுவதற்கான காரணம் நம்முடைய ஜெனட்டிக்ஸ் தான். ஆனாலும் கூட இன்றைக்கு தலைமுடியில் இருக்கக்கூடிய மெலட்டோனின் சார்ந்த சத்துக்களும் தலைமுடியுடைய வேர்பகுதியில் இருக்கக்கூடிய மேலனாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சத்துக்களும் குறைய ஆரம்பிக்கும் போது கருப்பாக இருக்கக்கூடிய தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய இயற்கையான நிறத்தை இழந்து தலைமுடி வெள்ளையாகி கொண்டே வருவதை நம்ம பார்க்கிறோம். ஏன் தலைமுடி வெள்ளையாகுது? 5 பெரிய காரணங்கள். ஃபஸ்ட்டு காரணம் சத்து குறைபாடு தாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்கள் பெண்கள் என்னை பார்க்க வரும்போது நான் அவங்கக்கிட்ட முதல்ல சத்து குறைபாடு இருக்கா அப்படிங்கிற பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அவங்களோட முகத்தில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுவதை பார்த்துருக்கேன். அவங்க யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. சத்து குறைபாடுகளை சரி செய்தாலே தலைமுடி நரைத்து போயிருக்கக்கூடிய இளநரையை மாற்ற முடியும் அப்படிங்கிறது நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. பெற்றோர்கள் கூட நிறைய கீரைலாம் கொடுக்குறேன், நிறைய பழங்கள்லாம் கொடுக்குறேன், நிறைய காய்கறிகள்லாம் கொடுக்குறேன், என் குழந்தைக்கு எப்படி சத்து குறைபாடு வரும்னு கேட்குறோம். சத்து குறைபாடுங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவை கொண்டு வருவது கிடையாது. நம்ம உடல் எவ்வாறு அந்த சத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதை பொறுத்து தான். அப்போ சத்து குறைபாடு
முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் இளநரை மற்றும் தலைமுடி பிரச்சனையை குணப்படுத்தவே முடியாது. யாரெல்லாம் இளநரையோடு தலைமுடி சார்ந்த சிரமங்களோடு நோய்களோடு போராடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் 5 பரிசோதனை செய்யணும். முதலாவது பரிசோதனை உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தைராய்டுன்னும் போது நம்மெல்லாம் T3 T4 TSHோடு நிறுத்திடுவோம். அப்படி இல்லை, தைராய்டுடைய ஆன்டிபாடி சார்ந்த டெஸ்ட்டுக்கள் அப்படிங்கிற இன்னொரு 4 வகையான டெஸ்ட்கள் இருக்குது. அதை சேர்த்து பண்ணால் தான் நம்ம உடம்புல ஏன் முடி நரைக்குது, முடி கொட்டுது அப்படிங்கிறது தெரியும். இரண்டாவது இரும்பு சத்து, ஹீமோகுளோபின் சார்ந்த சத்துக்கள். எல்லா HP மட்டும் பார்த்துருவோம், அப்படி கிடையாது. ரத்தத்தில் இரும்பு சத்துக்களும் சிகப்பணுக்களும் பரவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மூன்றாவது B12 சார்ந்த சத்துக்களும் D3 சார்ந்த சத்துக்களும் நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக இதற்கு உதவி செய்கிறது, அதை நம்ம கவனிக்கணும். நான்காவது நம்மளோட ஹார்மோன்ஸில் குறிப்பாக கார்டிசோல் சார்ந்த ஹார்மோனும் இன்சுலின் சார்ந்த ஹார்மோனும் பெரிய அளவில் தலைமுடி நரைப்புக்கு காரணமாக இருக்கிறதுனால அந்த பரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அஞ்சாவது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி. லெட், மெர்க்குரி, அலுமினியம், சில்வர், இன்றைக்கு ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 13 வகையான கனிமங்களில் எது அதிகமாக இருக்கிறது, மெக்னீஷியம் சார்ந்த சத்துக்கள் குறைவாக இருக்கிறதா. ஸோ இந்த 5 பரிசோதனைகளை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த மாறுபாடுகளை பொறுத்து இளநரையை குணமாக்குவதற்கு உண்மையிலே மருந்துகள் தேவையா அல்லது சத்து மாத்திரைகள் தேவையாங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். ஸோ இன்றைக்கு இளநரையை வெல்ல வேண்டும், இளநரை ஏற்படாமல் இருக்க வேண்டும். எங்கள் அப்பாவுக்கு 30 வயசில் முடி நரைச்சது, எனக்கு 26 வயசு ஆச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உண்மையிலேயே சத்து குறைபாடுகளால் இது ஏற்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இரண்டாவது, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய நோய்கள் இன்றைக்கு இந்த இளநரையை ஏற்படுத்த முடியும். சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் இருக்கும்போது, தைராய்டு நோய் கவனிக்காமல் இருக்கும்போது, இன்றைக்கு நேரடியாகவே உடலில் ஏற்படுகின்ற சில வகையான புற்றுநோய்களுடைய அடிப்படை காரணமாக இளநரை இருக்கிறத பார்க்குறோம். யாருக்கெல்லாம் ப்ராஸ்டேட் கேன்சர் வரப்போதோ திடீர்னு 3 மாதத்தில் 50% முடி நரைச்சி போகிறத பார்க்க முடியும். இந்த 3 மாதத்தில் 50% உங்களோட முடி நரைச்சி போகுதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய டெஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டோ அல்லது ப்ராஸ்டேட் கேன்சரோ இருக்கான்னு பார்க்குறது தான். இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் சித்தர்களும் எவ்வளவு புத்திசாலிகள் தெரியுமா? பூர்வ ரூபம்னு சொல்லுவோம். ஒரு நோய் வருவதற்கு முன்பு ஏற்படுகின்ற அறிகுறிகள் உச்சந்தலையிலிருந்து மன அளவில் உடல் அளவில் எப்படி ஏற்படுங்கிறத புரிந்து அந்த நோய் வருவதற்கு முன்பே அதை எப்படி புரிஞ்சு சிகிச்சை கொடுக்கணுங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சிக்கிறது கூடிய அந்த ஒரு மனநிலை தான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவை. ஸோ இன்றைக்கு இந்த நோய்கள், நிறைய நோய்களுடைய பக்க விளைவாகவே இளநரை ஏற்படுவதை பார்க்க முடியும். ஒரு டைஃபாய்டு நோய் வருது, கொடுக்கக்கூடிய மருந்துகள் இன்றைக்கு நேரடியாகவே இந்த இளநரையை உண்டாக்குறத பார்க்குறோம். ஸோ மூன்றாவது காரணம், நாம் நம்முடைய ஏற்கனவே ஏற்பட்ட நோய்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். சர்க்கரைக்காக கொடுக்கக்கூடிய சில வீரியமான மருந்துகள், நரம்பு நோய்களுக்காக கொடுக்கக்கூடிய சில ஸ்டீராய்டு வகை மருந்துகள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய டைஃபாய்டு, மலேரியா நோய்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இளநரையை உருவாக்கக்கூடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொரு வகையான சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லுது, கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நிறைய பேருக்கு இளநரை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகி இருக்குது. இதுக்கு தடுப்பூசி காரணமாக, மன அழுத்தம் காரணமாங்கிற விவாதங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் இன்சிடென்ஸ் ஆஃப் கிரே ஹேர் இஸ் வெரி ஹை ஆஃப்டர் கோவிட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம பார்க்க முடியுது. நான்காவது, இன்றைக்கு நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயங்களில் ஒன்று மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் ஏற்படும் போது இன்றைக்கு மனிதனால் தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு மிக கடுமையான மன அழுத்தத்தோடு நாம் போராடும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பக்க விளைவு எது? நிச்சயமாக இளநரை தான். நம்ம சொல்லுவோம், சார் 16 வயசு தான் என் பையனுக்கு ஆச்சு, இப்போ தான் 12வது படிக்கிறான், அவனுக்கு எப்படி சார் இளநரை வரும்? ஒரு 1வது படிக்கக்கூடிய குழந்தையை கூப்பிட்டு ABCDயும் 1ஆம் வாய்ப்பாடும் எழுத சொன்னாலே அந்த குழந்தைக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ்ஸுடைய மிகப்பெரிய பக்க விளைவாக இன்றைக்கு இளநரை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். 5வது ரீசன், வெரி இம்பார்ட்டண்ட், இன்ஃபெக்ஷன்ஸுங்க. இன்றைக்கி ஸ்கேல்பில் ஏற்படுகின்ற பொடுகில் ஆரம்பித்து தலையில் ஏற்படுகின்ற விதவிதமான பாக்டீரியா, வைரல் மற்றும் பூஞ்சை சார்ந்த தொற்றுக்கள் இன்றைக்கி இளநரையை ட்ரிகர் பண்ணி விட்டுறதை பார்க்கணும்.
ஒரு முறை அது ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா மீண்டும் மீண்டும் அதோடைய நம் போராடக்கூடியதும் பரவக்கூடியதும் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்கணும். நம்ம எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று. இன்றைக்கு இந்த 5 காரணங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த 5 காரணங்கள் இளநரைக்கு அடிப்படையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். இளநரை அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்னாலும் அதில் 4 நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 4 ஸ்டேஜஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எடுக்கக்கூடிய சிகிச்சை எவ்வாறு நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் இளநரை, தலைமுடியெல்லாம் நரைச்சி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டேஜு ப்ரிமானிட்டரி ஸ்டேஜுன்னு சொல்லுவோம். இந்த ப்ரிமானிட்டரி ஸ்டேஜுங்கிறது என்னென்னா, உங்களுடைய தலைமுடி வறண்டு போய் கிடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். என்னதான் ஆயில் அப்ளை பண்ணுறோம், கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுறோம், நல்ல ஸ்கேல்ப்புக்கு தேவையான, ஹேருக்கு தேவையான நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம செய்ய முயற்சி செய்கிறோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், முடி உடையக்கூடியது, முடி வறண்டு போகக்கூடியது மிக அளவில் இருப்பதை பார்க்க முடியும். ஸோ ஸ்கேல்ப்போட ட்ரைனஸ்க்கு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். எனக்கு ஸ்கேல்ப் ட்ரைனஸ் வந்துச்சுனாலே நீங்கள் கொஞ்சம் உஷாராயிடணும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரீமெச்சூர் கிரேயிங்னு சொல்லக்கூடிய இளநரை. 2வது ஸ்டேஜ் வரும்போது 1, 2ஆக எப்படி இருக்கும்னா, மேலே இருக்கக்கூடிய முடி பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், கீழே வேரில் பார்த்திங்கன்னா லேசாக வெண்மை நிறமாக மாற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் கிரே ஹேர்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கிரே ஹேர் வரும்போது, இளநரை ஏற்படும் போது நமக்கு ஒரு 10 முடி 20 முடி வரும்போது தேடி தேடி நம்ம பார்க்கக்கூடிய நிலைங்கிறது 3வது ஸ்டேஜ். இந்த 2வது ஸ்டேஜுன்னு வரும்போது தலைமுடி கொட்டும்போது பார்த்திங்கன்னா அதிசயமாக இருக்கும். மேலே ஃபுல்லாக வந்து கருப்பாக இருக்கும், கீழே பார்த்தா அப்படியே வந்து வெள்ளையாக மாறி போயிருக்கும். இது வந்து ஸ்டேஜ் 1. அதாவது இளநரை ஒரு நோயாக நம்ம உடம்புல வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இதை சொல்லலாம். ஸ்டேஜ் 3 சால்ட் அண்ட் பெப்பர் லுக்குன்னு சொல்லுவோம். அப்படியே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து சில இடங்களில் இளநரையும் சில இடங்களில் கருப்பும் கலந்து, எப்படி உப்போடு மிளகை கலந்தால் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்குறோம். ஆனால் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு அப்படிங்கிறது 40 வயசில் வரும்போது அது பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். ஆனால் அது 15 வயதில் வரும்போது மிகப்பெரிய துயரத்தை தான் நம்ம எல்லார் மனதிலையும் கொடுக்கும். ஸோ 3ஆம் நிலைங்கிறது வெளிப்புறமாக இருந்து மற்றவர்கள் பார்க்கும்போதே நம்ம தலையில் இருக்கக்கூடிய நிறம் மாற்றம் அப்படிங்கிறது உணரக்கூடிய நிலையில் இருக்கிறதையும், நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு மாறி போய் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இது 3ஆம் நிலை இளநரைன்னு சொல்லுவோம். 4ஆம் நிலை இளநரைங்கிறது இன்றைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில், வெறும் தலையில் மட்டுமல்ல, தாடி மீசையிலும் கூட, பெண்களுக்கு உடலில் கூட முடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்மை நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறத பார்ப்போம். இந்த 5th ஸ்டேஜ்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். மொத்த தலையுமே வெள்ளையாக பார்ப்பதற்கே வந்து ஒரு வெண்மை நிறமான பனிகளால் மூடிய அளவுக்கு மாறி போயிருக்கிறத பார்க்க முடியும். பாருங்கள், 5 ஸ்டேஜ் இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது கருப்பு மேலே இருக்கும், கீழே பார்த்தா வெள்ளையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 5 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எடுக்கக்கூடிய சிகிச்சை மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறதா, சிகிச்சை தேவையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். 2 இதில் வந்து 3 மித்து நான் சொல்ல விரும்புகிறேங்க. அதாவது ஒரு மூட நம்பிக்கை இளநரையை பற்றி. ஃபஸ்ட்டு மூட நம்பிக்கை, இளநரையை குணப்படுத்த முடியாது. மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு இளநரையை மாற்ற முடியும், குணப்படுத்த முடியும். ஆனால் ஏன் இளநரை ஏற்பட்டிருக்கிறது, எந்த காரணத்தால் ஏற்பட்டிருக்கிறது, அந்த இளநரை எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இளநரை ஏற்படும் போது அந்த இளநரைக்கான காரணத்தை புரிஞ்சிக்காம டிவியில் போடக்கூடிய, மற்றவர்கள் சொல்லக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தும் போது பயனில்லாமல் போகும்போது நம்ம மனதில் வந்து ஒரு எதிர்மறை எண்ணம் ஏற்படும். சரி, இதெல்லாம் குணப்படுத்தவே முடியாது, இது கூட ஏன் போராடணும் அப்படிங்கிறது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, நம்முடைய மருத்துவமனையில் என்னிடத்தில் வந்து ஆயிரக்கணக்கானோர் இளநரையிலிருந்து குணமாயிருக்காங்க. ஆனால் அது ஒரு புரோட்டோகால். எப்படி மூட்டு வலி வந்தால் ஒரு சிகிச்சையோ, எப்படி இதய நோய் வந்தால் ஒரு சிகிச்சையோ, எப்படி சர்க்கரை நோய் வந்தால் ஒரு சிகிச்சையோ, அதுபோல் இளநரைக்கு உணவு சாப்பிடுவதிலிருந்து உறங்குவது வரை ப்ராப்பர் புரோட்டோகால் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னா நம்முடைய இளநரையை குணப்படுத்த முடியும். ஸோ இளநரையை குணப்படுத்த முடியுமா முடியாதா? 100% குணப்படுத்த முடியும்.
2வது மூட நம்பிக்கை, ராத்திரி தூங்கலனா இளநரை அதிகமாகும். இல்லங்க. இளநரை வருவதற்கும் தூக்கத்திற்கும் அறிவியல் பூர்வமாக எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இளநரைக்கும் மன அழுத்தத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. அதனால ராத்திரியில யாரெல்லாம் தூங்காம நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இளநரை அதிகமாகும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இளநரையை பொறுத்தவரையிலும் இரவு தூங்கும்போது தூக்கமற்று இருக்கும்போது அதிகமாகும் அப்படிங்கிறது தவறு. 3வது இளநரை இருக்கக்கூடிய ஒரு மிடுங்க முடியை நம்ம பிடுங்கி எடுத்தோம்னா உடனே அது நிறைய இடங்கள்ல பரவும். இதுவும் மூடநம்பிக்கை தான். இளநரையை பொறுத்தவரை நம்ம தோல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான திசுக்களாலான தோல் எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம தலையில் தலைமுடியுடைய அந்த ஹேர் ஃபாலிகல்ஸும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்பு நீங்கள் ஒரு முடியை பிடுங்கி எடுத்தால் இன்னொன்றில் பரவுமா? நிச்சயமாக பரவாது. அதை பற்றி யாரும் கவலைப்படவே வேண்டாம். ஸோ இளநரையை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. இதை இப்படி பண்ணால் சரியாகும், அப்படி பண்ணால் சரியாகும்னு. இருந்தாலும் இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் இளநரையை குணமாக்குவதற்கு 10 விதமான இயற்கை வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பெரும்பாலானது நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடியது தான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டி வலி ஏற்படும் போது அதை குணப்படுத்துவதற்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இடுப்பு வலி ஏற்படுத்தும் போது அது வரும்போது என்ன பண்ணுறோம்? அந்த மாதிரி இளநரையையும் ஒரு மருத்துவ ரீதியான ஒரு நோயாக பார்த்து அதை மாற்றுவதற்கான முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஆரோக்கியத்தில் இளநரையில் பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இளமையாக நம்ம வாழ முடியும். 10 வழிகள் சொல்ல போகிறேன். பேப்பர் பேனா எடுத்துங்க, உட்காந்து எழுத ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் இளநரையை பொறுத்த வரையிலும் கரிசாலை சாறுங்க. பொதுவாக வெள்ளை கரிசாலை நம்ம கிராமங்களில் நம்முடைய வயல் வரப்புகளில் மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரிசாலையை எடுத்து அரைச்சி சாறு எடுத்து அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை தடவுவாங்க. இது தலைமுடி ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யும். ஆனால் கரிசாலை பேக்கு தான் இளநரைக்கு உதவி செய்யும். வெள்ளை கரிசாலை நம்ம ஊரில் கிடைக்குதான்னு பாருங்கள். இன்றைக்கு கோயம்பேடு மாதிரி இருக்கக்கூடிய நகரங்களில் நிறைய நகரங்களில் இருக்கக்கூடிய காய்கறி விற்கக்கூடிய வணிக வளாகங்களில் கூட இன்றைக்கு கீரைகள் குறிப்பாக கரிசாலை கீரை கொட்டி கிடக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ எனக்கே வீட்டுக்கு ஏதாவது கீரை வேணும்னா நான் ஆட்கள் அனுப்பி அங்கேருந்து தான் வாங்கிட்டு வரேன். அப்போ அந்த கரிசாலை சார்ந்த வெள்ளை கரிசாலையை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா மைய அரைச்சி வாரத்துக்கு ஒரு முறை தலை ஃபுல்லாக பேக் போட முடியுமான்னு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போதும். இளநரையோட சிரமம் குறையிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய இளநரை பரவுகின்றதை தடுக்கவும் முடியும். ஸோ வெள்ளை கரிசாலை பேக் அப்படிங்கிறது தலையில் போடக்கூடிய பேக் என்னுடைய ரொம்ப ஃபேவரெட்டு. பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும். 1 அல்லது 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய இளநரைக்கு இந்த கரிசலாங்கண்ணி பேக்கு ரொம்ப சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 2வது என்னோட ஃபேவரெட் வெங்காயம் அரைத்து தலையில் தேய்ப்பதுங்க. பொதுவாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்னீங்க நான் வெங்காயம் அரைச்சி தலையில் தேய்க்கிறேன், எனக்கு ரிசல்ட்டே இல்லை சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு வருட காலம் நீங்கள் செய்யும்போது தான் உங்களுடைய இளநரை மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து நன்றாக அரைத்து தலை முழுவதும் பேக் மாதிரி போட்டு அந்த பேக்கை ஒரு 15 நிமிடம் கழித்து நம்ம நல்லா தலையை சுத்தப்படுத்திடுறதுக்கு குளிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த வேர்க்கால்களில் மயிர்கால்களில் இருக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் சத்து குறைபாடு, அந்த தலைமுடிக்கு செல்லக்கூடிய மெலட்டோனின் சார்ந்த மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் மாறிவிடுவதை பார்க்க முடியும். மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக இருப்பது இந்த வெங்காயத்தை பேக் போட்டாலே போதும். வெங்காய பேக்கு வெறும் தலைமுடி நரைச்சி போன பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, பொடுகு பிரச்சனைக்கு நல்லது, தலைமுடி அடர்த்தியின்மைக்கு நல்லது, தலைமுடியுடைய திடத்தன்மை, அதாவது அந்த ஹேரே அப்படியே தின்னா போகக்கூடிய நிலைக்கு நல்லது, உடைந்து விழக்கூடிய தலைமுடிக்கு கூட இந்த வெங்காயம் பேக் ரொம்ப பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்க முடியும். 3வது இன்றைக்கு இளநரையை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த சிகிச்சைகளில் ஒன்று என்ன தெரியுமா? விளக்கெண்ணெய் முட்டை அரைத்து தலையில் தடவுவது. இது என்னோட அனுபவத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஃபாரின்லேருந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு இங்கேருந்து மருந்து அனுப்புறது ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் அவங்களுக்கு அந்த மருந்தை சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய வரைமுறைகள் சுலபமாக வீட்டிலேயே நான் ஹோம் ரெமிடியாக என்ன சார் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு நான் பரிந்துரைத்து பெரிய அளவில் உதவி செய்த ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த முட்டையுடைய வெள்ளைக்கருவும் விளக்கெண்ணையும் சேர்ந்த பேக்கு தாங்க. நல்லா ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துங்க. அது கூட விளக்கெண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து 2த்தையும் நல்லா அடிச்சிங்கன்னா வெண்மை நிறமாக கொஞ்சம் தடிமனாக ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். நல்லா இதை எடுத்து தலையில் எங்கெல்லாம் தலைமுடியில் வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காம மொத்த தலையிலையும் நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து ஷாம்பு போட்டு அல்லது சீயக்காய் போட்டு குளிச்சிருங்க. இது செய்யும்போது என்ன ஆகும் தெரியுமா? இந்த சூடினால் ஏற்படுகின்ற பித்தத்தால் ஏற்படுகின்ற தன்மை மாறுவது போலவே இந்த முட்டையும், அதாவது முட்டையுடைய வெள்ளைக்கருவும் விளக்கெண்ணையும் சேர்ந்த கலவை தலைமுடியை வேகமாகவே கருப்பாக்கி விடுவதை பார்க்க முடியும். அவ்வளவு சிறந்த ஒரு 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 சின்ன ரெசிபி இது. ஆனால் வெரி எஃபெக்டிவ் ரெசிபி. லண்டன்லேருந்து ஒரு இலங்கை தமிழர் என்கிட்ட பேசியிருந்தார். வெறும் 31 வயது. அவரோட ஃபோட்டோ எனக்கு அனுப்பிட்டு, சார் என்னோடய வயசை கெஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னாரு. முகம் பார்த்தா அவ்வளவு இளமை, தலைமுடி பார்த்தா அவ்வளவு வெண்மை. நான் வந்து ஒரு 35 வயசு இல்லை 40 இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னேன். சார் எனக்கு வந்து 31 வயசு தான் சார் ஆச்சு. பாருங்கள் சார், தலைமுடி நரைச்சி போச்சு, எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது சார். ஒரு தமிழ் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணோன்னு நான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் தமிழ் பெண்கள் அனைவருமே என்னோடய தலைமுடியை பார்த்தோன்னே என்னை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சார். ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நல்ல வேலை, குடிப்பழக்கம் கிடையாது, தமிழ் மீது பற்று எல்லாமே இருக்குது சார். ப்ளீஸ் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னாரு. அப்போ நான் அவருக்கு உடனே சொன்னேன், கேஸ்டர் ஆயில் கிடைக்குமா, உங்களுக்கு முட்டை கிடைக்குமான்னு. கிடைக்கும் அப்படின்னாரு. அவர் ஒரு செஃப்பாக இருக்கார். லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செஃப்பாக இருக்கார். இதை மட்டும் போடுங்க அப்படின்னு. இது ரிசல்ட் கிடைக்குமா சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், மனம் தளராமல் ஒரு 30 நாளைக்கு போடுங்க அப்படின்னு. 30 நாள் கழித்து அவர் திருப்பி அவரோட ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருந்தார். 30% அவரோட ஹேர் கருப்பாக மாறி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% கருப்பாக மாறி இருக்கிறத பார்க்குறோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, விலையுயர்ந்த டைன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸை நம்ம பயன்படுத்தும் போது அது ஏற்படுத்தக்கூடிய பக்க விளைவுகளுடைய வரிசையை பார்த்தோன்னா பயமே வருது. கண் பார்வை பாதிப்புலேருந்து புற்றுநோய் வரலாம் வரதை பார்க்குறோம். அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? விளக்கெண்ணெய், முட்டையுடைய வெள்ளைக்கரு. வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். ஆனால் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு இது பரவாயில்ல. சைவம் சாப்பிட்றவங்க என்கிட்ட கேட்பாங்க, சார் வெஜிடேரியனில் ஏதாவது சொல்லுங்கள் சார். ஜீரகம். எப்படி வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிடும்போது அது மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த, ஏன் சில நேரங்களில் குணப்படுத்த, இன்சுலின் டிபெண்டன்ஸ் சார்ந்த சர்க்கரை நோயாக இருந்தாலும் வென்றுவிட நமக்கு உதவுகிறதோ, அதே போல் சீரகத்தை 3 இரவுகள் முளை கட்டிய பிறகு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றம் இளநரைக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். நம்முடைய மருத்துவமனையில் ஜீரகத்தை முளை கட்டி அரைத்து அதை பேக் போடுவதே ஒரு சிறப்பு சிகிச்சையாக இளநரைக்கும் தலைமுடி சார்ந்த சிரமத்திற்கும் நம்ம செய்வோம். நம்ம சென்னை நங்கநல்லூர்லேருந்து ஒரு ஆடிட்டர், யங் பாய், 29 இயர்ஸ் வந்திருந்தார் என்னை பார்க்க. அவங்க அம்மாவோட வந்திருந்தார். ஒரே அழுக அவங்க அம்மா. என்னன்னு கேட்டால், தலைமுடிலாம் நரைச்சி போச்சு, பொண்ணு எப்படி நான் பார்க்குறது, எப்படி போய் கல்யாணம் பண்ணுறது, ரொம்ப நல்ல குழந்தை, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் வேலை எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கோவிலில் கைங்கரியம் செய்வதில் அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு, நல்ல ஃபாரின் வாய்ப்புகள்லாம் வந்தபோது கூட இல்லை, கோவில் கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கேருந்து சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு பகவான் இவ்வளோ பெரிய நோயை கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரே அழுக. அப்புறம் அவனோட பிளட் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து கார்டிசோல், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், தைராய்டில் சில மாறுபாடுகள் இருந்ததுனால அதற்காக ஒரு டீடாக்ஸ்க்கு பிறகு ஒரு மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டு, அது கூட அந்த குழந்தைக்கு வீட்டிலேயே செய்கிற மாதிரி இந்த ஜீரகத்தை முளை கட்டி எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். 1 வருட காலம் ஆச்சு அந்த குழந்தைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக தலைமுடியெல்லாம் கருப்பாக மாறி இருக்கிறத பார்க்கணும். இது மிராக்கல்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மிராக்கல் கிடையாதுங்க. கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்னு நம்ம சொல்லுவோம். விடாமுயற்சின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதற்கான ஒரு நல்ல பலன் தான் அது. ஏன்னா நிறைய பேஷண்ட் என்கிட்ட ஒரு 12வது படிக்கக்கூடிய, காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னு இருக்குன்னா, இது வந்து 2 மாதம் 3 மாதத்தில் சரியாயிரும். கிடையவே கிடையாது. தலைமுடி நரைத்து போயிருக்குன்னா இதை குணப்படுத்தணும்னா நீங்கள் குறைந்தது 1 வருட காலம் சிகிச்சையில் இருக்கணும். அதுவும் அந்த ஜீரகப்பத்தெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளவு பெரிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். 5வது நசியம்னு சொல்லக்கூடிய சிகிச்சைங்க. இந்த நசிய சிகிச்சை வந்து உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. தலை நரைக்கும் இளநரைக்கும். நசியம்னா என்ன? பொதுவாக தலை கபத்துடைய ஒரு ஸ்தானமாக இருக்கிறதுனால நமக்கு
இந்த கபமானது மயிர்கால்களுக்கு சென்று அங்கு அடைப்பை ஏற்படுத்தி அந்த ஆரோக்கியமான தலைமுடியை வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால, அதே போல பித்தமும் கபமும் சேர்ந்து அந்த இடத்துல இளநரையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது, எவ்வாறு பேதிக்கு மருந்தெடுத்து உடல் சுத்தி நம்ம செய்கிறோமோ அதே போல கழுத்து முதல் தலை வரை இருக்கக்கூடிய இந்த கபத்தையும் பித்தத்தையும் வெளியேற்றுவதற்கு பொதுவாக நாம் பரிந்துரைக்கக்கூடிய சிகிச்சை தான் நசிய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய மூக்கில் சொட்டு மருந்து விடக்கூடிய சிகிச்சை. ஒரு 10 சொட்டு அளவுக்கு எடுத்து, ஆனால் 10 சொட்டும் தலையில் விடக்கூடாது மூக்கில். 2 சொட்டு இந்த மூக்குக்கு, இந்த 2 சொட்டு இந்த மூக்குக்கு விட்டு நல்லா உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த மருந்தூட்டப்பட்ட எண்ணெயானது உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியில் கொண்டு வரதை பார்க்க முடியும். இந்த கழிவுகள்லாம் வெளியில் வர 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 உங்களுக்கு என்ன ஆகும்? தலைமுடி இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்து அந்த இளநரை சார்ந்த சிரமங்கள் மாற்றி விடுவதை பார்க்க முடியும். அமெரிக்காவிலிருந்து இந்த நசிய சிகிச்சைக்காக 1 வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவுக்கு வந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்து இந்த நசியத்தை எடுத்து தலைமுடி ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ இளைஞர்கள் இன்றைக்கு என்கிட்ட வரதை பார்க்குறேன். எல்லாம் 19 வயது 20 வயதில் வந்தவங்க. இது ஒரு முறை இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுடைய இளநரை சார்ந்த சிரமங்கள் மாறிய பிறகு அவங்க இங்கே வந்து ஒரு முறை ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறகு அதோடைய புரோட்டோகால் தொடர்ந்து என்னுடைய தலைமுடி கருப்பாகத்தான் இருக்கணும், ஆரோக்கியமாகத்தான் இருக்கணும்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் இருந்தும் அதே போல் அமெரிக்காவிலிருந்தும் வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, மூக்கில் சொட்டு மருந்து விடக்கூடிய ஒரு சுலபமான சிகிச்சை நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். 6வது என்னோட ஃபேவரட்டுங்க, தலை பொதிச்சல்னு சொல்லக்கூடிய சிகிச்சை. இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் வேகமாக இளநரையை மாற்றக்கூடிய சிகிச்சைகள் ஒன்று இருக்குன்னா இதை தலைப்பொதிச்சல்னு தான் சொல்லுவோம். வெறும் 40 நாட்களில் தலைமுடி கருமையாக மாற ஆரம்பிப்பதை நம்ம பார்க்க முடியும். மாறி விடுவதை நான் சொல்லலை, மாற ஆரம்பிப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். எப்படி பண்ணணும்? ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. இந்த 1/4 கிலோ நெல்லிக்காவை இட்லி பாத்திரத்தில் போட்டு ஆவியில் வேக வைங்க. வெந்து எடுத்து அந்த நெல்லிக்காவை உரித்து உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு இந்த நெல்லிக்காவுடைய வெந்த பல்ப்பை மிக்சரில் போடுங்க. அது கூட முட்டையுடைய வெள்ளைக்கரு 2, அது கூட விளக்கெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா அரைங்க. 2 முட்டையோட வெள்ளைக்கரு, பச்சை முட்டையோட வெள்ளைக்கருவாக போட்டு அரைத்து இதை தலையில் ஃபுல்லாக பேக் மாதிரி போட்டுருங்க. இந்த பேக் நல்லா போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலை அல்லது தாமரை இலையை வச்சு கட்டி வச்சுருங்க. இதை எதுவுமே பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 45 மினிட்ஸ்க்கு இதை வாரத்தில் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து போட ஆரம்பிங்க. அவ்வளவு மாற்றங்கள் வருவதை பார்க்க முடியும். இல்லை சார் எனக்கு தலைமுடியில் 80% நரைச்சி போச்சு அப்படின்னா டெய்லியுமே கூட போடலாம். நம்ம மனதில் கேள்வி ஒன்று ஏற்படும், டெய்லி ஹெட் பேக் போட்டால் சளி பிடிச்சிடாதா, ஆஸ்மா வந்துடாதா, சைனஸ் அதிகமாகிடாதான்னு. ஆனால் ஆஸ்துமா நோய்க்கே சிறந்த சிகிச்சை எதுனா அந்த தலைப்பொதிச்சல் சிகிச்சை தான். அவ்வளவு அழகான மாற்றம் வருவதை பார்க்க முடியும். எனக்கு தலைப்பொதிச்சல் ஏன் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா, என்னோடய அனுபவத்தில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை இந்த தலைப்பொதிச்சலை வீட்டில் செய்ய வச்சே குணப்படுத்தியிருக்கோம். யாருக்கெல்லாம் வீட்டில் செய்ய முடியாதோ அவங்கெல்லாம் மருத்துவமனைக்கு போய் செஞ்சுக்கலாம். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவமனை, சித்த மருத்துவமனை எங்கே இருக்குன்னு போய் பார்த்து மருத்துவரை சந்தித்து இந்த தலைப்பொதிச்சல் சிகிச்சையை பற்றி சொல்லி அவங்களுடைய அறிவுரையின் பேரில் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத சித்த மருத்துவமனையில் இந்த தலைப்பொதிச்சல் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். 7வது, இன்றைக்கு இந்த இளநரையை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த உணவு, வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு எது தெரியுமா? ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தெரியலையா? கொய்யாக்காய்ங்க. இன்றைக்கு யாரெல்லாம் கொய்யாக்காயை தினசரி 1ஓ 2ஓ உணவில் சேர்த்து கொள்கிறோமோ அவர்களுக்கு இளநரை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுங்க. ஏன்னா நிறைய பேரை இன்றைக்கு நான் பார்க்குறேன், கொய்யாக்காயை விட ஆப்பிளை விரும்பக்கூடியவர்களை பார்க்கிறேன். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னா அவரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகும்போது ஆப்பிளும் சாத்துக்குடியும் வாங்கி கொண்டு தான் நம்ம கலாச்சாரமாக போகிறோமே தவிர, நம்ம யாருமே அவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு கொய்யாக்காயை வாங்கிட்டு போய் கொடுக்கறதில்ல. வீட்டில் குழந்தை பலவீனமாக இருக்காரு, முந்திரி பருப்பு வாங்கி கொடுக்கலாம், பாதாம் பருப்பு வாங்கி கொடுக்கலான்னு யோசிக்கிறோமே தவிர,
நம்ம யாருமே நம்முடைய நாட்டுடைய பழமாக இருக்கக்கூடிய கொய்யாக்காயை நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனால் கொய்யாக்காய் அவ்வளவு சிறந்த மருந்து இன்றைக்கு உங்களுடைய இளநரையை தடுக்க, இளநரையை குணமாக்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ இந்த இளநரை ஒரு சிரமமாக இருக்குது அப்படின்னா கொய்யாக்காய் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். 8வது, கீரை வகைகளில் இந்த இளநரையை மாற்ற மிகச்சிறந்த ஒரு கீரை எதுனா மணத்தக்காளி கீரை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மணத்தக்காளி கீரை ஈரல் ஆரோக்கியத்திற்கும் ஈரல் புற்றுநோய்க்கும் மிகச்சிறந்த அருமருந்து. ஆனால் ஈரல் ஆரோக்கியத்திற்கும் புற்றுநோய்க்கும் மிகச்சிறந்த அருமருந்தாக இருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை உடலில் இருக்கக்கூடிய பித்தம் கபம் சார்ந்த கழிவுகளை நீக்கி இளநரையை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறதுல நம்மில் நிறைய பேர் யோசித்து கூட பார்ப்பது கிடையாது. ஆனால் யாரெல்லாம் மணத்தக்காளி கீரையை வாரத்திற்கு 2 முறை சாப்பிடுகின்ற குடும்பங்கள், நீங்கள் யாராவது உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் இருக்குன்னா பாருங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இளநரையே இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இளநரை வரக்கூடாது, இளநரை குணமாகணும், தலை கருமையாக கருகருவென்று இருக்க வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மணத்தக்காளி கீரையை குறைஞ்சது வாரத்துக்கு 2 முறையாவது பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள். அதே போல் 9வது, இன்றைக்கு இளநரை வரக்கூடாதுன்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான மற்றும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆல்கலைன் வாட்டர் சாப்பிட்ணுங்க. பொதுவாக இந்த ஆல்கலைன் வாட்டரை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். உடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைத்து, உடல் வயதாகின்ற வேகத்தை குறைத்து, உடலை ஆரோக்கியப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று, விலை மலிவான அருமருந்துகளில் ஒன்று, உடலுக்கும் மனதுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு போல, மகிழ்ச்சி போல நம்ம உடம்புல இளமையாக இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எதுனா ஆல்கலைன் வாட்டர் தான். பொதுவாக இன்றைக்கி ஆர்ஓலேருந்து வரக்கூடிய தண்ணீர் அனைத்துமே அமிலத்தன்மை வாழ்ந்த தண்ணீர். அந்த அமிலத்தன்மை வாழ்ந்த தண்ணீர் தான் இன்றைக்கு நம்ம உடம்புல நிறைய நோய்களை உருவாக்குகிறது. அதுக்கு எதிராக வேலை செய்து உடலுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகளை அதிகரித்து நம்மை பலப்படுத்தக்கூடியது தான் காரத்தண்ணின்னு சொல்லுவோம். காரம்னா குடிக்கும்போது காரமாக இருக்கிறது இல்லை, அசிடிட்டி ஆல்கலைன்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் காரத்தன்மை இருக்கக்கூடிய சிறந்த மருந்து எதுனா ஆல்கலைன் வாட்டர். பெஸ்ட்டு ஆல்கலைன் வாட்டர் வீட்லேயே பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் வெசலில் வச்சு குடிக்கக்கூடிய தண்ணீர், அதே போல் மண்பானையில் வைத்து குடிக்கக்கூடிய தண்ணீர். இந்த ரெண்டத்தில் ஏதாவது ஒன்று ரெகுலராக சாப்பிட்ற பழக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரங்களை பாருங்கள். நிச்சயமாக அவர்களுக்கு இந்த தலைமுடி நரைக்கின்ற வேகம் குறைந்திருக்கும், அல்லது தலைமுடி நரைக்காமலே இருக்கிறத பார்க்க முடியும். எதுக்காக இந்த விஷயங்களை திரும்ப 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 நான் சொல்கிறேன்னா, நம்மில் நிறைய பேருக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கை மருந்து போய், எந்த மருந்தை சாப்பிட்டா எனக்கு குணமாகும்னு கேட்கக்கூடிய யாரும் என்ன உணவை சாப்பிட்டால் எனக்கு குணமாகும் கேட்பது கிடையாது. இன்றைக்கு உங்களுக்கு இளநரை வரக்கூடாது, இளநரை மாறணும்னா நீங்கள் பானையில் வைக்கக்கூடிய தண்ணீரையோ அல்லது காப்பர் வெசல்னு சொல்லக்கூடிய தாமிர பாத்திரத்தில் வைக்கக்கூடிய செம்பு பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணீரை குடைத்தாலே போதும்னு சொல்லலாம். 10வது, சார் நீங்கள் சொன்ன 9 விஷயமும் என்னால் பண்ண முடியாது, எனக்கு சிம்பிள் ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னா, கேஷ்யாமிருத மாத்திரைகள், கேஷ்யாமிருத தைலம்னு சொல்லக்கூடிய, கேஷ்யாமிருத சீரம்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் தான் என்னோட சாய்ஸ். ஃபஸ்ட்டு சாய்ஸ் நிச்சயமாக நெல்லிக்காய் 10, செகண்ட் சாய்ஸ் முட்டையும் விளக்கெண்ணையும் சேர்த்து போடுறது, தேர்ட் சாய்ஸ் மணத்தக்காளி கீரையை உணவில் சேர்க்கறது, 4வது கொய்யாக்காயை தவறாமல் சாப்பிடுவது. என்னோட உணவில் தினசரி கொய்யாக்காய் இருக்கும். ஆனாலும் நீங்கள்லாம் கேட்பீங்க, ஏன் உங்களோட தலைமுடியெலாம் இவ்வளோ நரைச்சி போயிருக்கு, நீங்கள் ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கலையான்னு. நான் தூங்குகின்ற நேரம் குறைவு அப்படிங்கிறதுனாலும், அதீதமான மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தியான பயிற்சிகளையும் சில வகையான மந்திரங்களையும் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருப்பதாலேயும், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை நான் இதுவரையில் 1 கோடி முறை ஜபிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆச்சு எனக்கு அந்த 1 கோடி முறை ஜபிப்பதற்கு. அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுனால உடம்புல சக்கரங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னுடைய தலைமுடியையும் என்னுடைய தாடியையும் இந்த அளவுக்கு நரைக்க வைத்திருக்கிறது. அது இறைவன் கொடுக்கக்கூடிய வரமாகத்தான் நான் பார்க்குறேன். அதனால் அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் செய்ய முடியாதவங்க மட்டும் கேஷ்யாமிருத கேப்சூல், கேஷ்யாமிருத எண்ணெய் மற்றும் கேஷ்யாமிருத சீரத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இளநரை சார்ந்த சிரமங்கள் படிப்படியாக மாற்றமடைந்து தலைமுடி பார்ப்பதற்கே கருமையாக கருகருவென்று தலைமுடி வளர்ந்து போவதையும் பார்க்க முடியும்.
2 விஷயம் மட்டும் நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. 1 தலைமுடி நரைப்பது மூட்டு வலியைப் போல, முதுகுத்தண்டு வலியைப் போல, சர்க்கரை நோயைப் போல நம்ம உடம்புல ஏற்படுகின்ற ஒரு நோய். முறையான சிகிச்சை இருந்தால் மட்டும் தான் அதை குணப்படுத்த முடியும். 2 இளநரை அப்படிங்கிறது குணப்படுத்த முடியாத நோய் கிடையாது. முறையான முயற்சி இருந்தால் அனைத்தும் சாத்தியம்தான். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை, இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இதற்கு நேரம் இருக்கும்போது இதற்கான பதில் அளிக்க அல்லது இன்னொரு வீடியோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து எடுத்து அனுப்புறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய கம்யூனிட்டியில், உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில், உங்களுடைய சோஷியல் மீடியா குரூப்ஸில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இளநரையினால் திருமணமாகாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்ணுக்கும், ஏன் நம்முடைய உறவினருக்கும் கூட இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். மருந்துகளை கொண்டு தான் ஆரோக்கியமாக வாழணும்னு இல்லை. இன்றைக்கு வீட்டில் செய்யக்கூடிய சிறு சிறு முயற்சிகளை நாம் செய்தாலே, கன்சிஸ்டண்ட்டாக விடாமுயற்சியோடு செய்தாலே, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் மட்டுமல்ல, நம்முடைய அழகு மட்டுமல்ல, இளமை மட்டுமல்ல, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் எட்டி பிடிப்பதும் சாத்தியம்தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.